எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கற்றது தமிழ் சேனல். இது நேற்றுடைய தொடர்ச்சி. மறுபடியும் சொல்கிறேன், இது 12th ஸ்டாண்டர்டுக்கும் டிஆர்பி எழுதுகிறவங்களுக்கு அண்டு குரூப் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு டெட் எழுதக்கூடிய இன்டீரியல் கொஸ்டின்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இதை எல்லாத்தையும் பாருங்கள். அலையும் சுவடும் என்பது எவ்வகை நூல்? உரைநடை நூல். எந்த மொழியில் இருந்து கவிதைகளையும் புதினங்களையும் மொழிபெயர்த்தார்? யார்? சிற்பி பாலசுப்ரமணியம். எந்த மொழியில் இருந்து கவிதைகளையும் புதினங்களையும் மொழிபெயர்த்தார்? மலையாளத்தில் இருந்து. இவர் டேஸ் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். இவர் டேஸ் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். சாகித்ய அகாதமியில் உறுப்பினராக இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா, செந்தமிழே புணர்ச்சி விதி தருக. புணர்ச்சி விதிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போது ஜஸ்ட் ஒரு இன்டீரியல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதை, அதனால் நான் இதில் சொல்கிறேன். செந்தமிழே எப்படி பிரிப்பீங்க? முதல்ல செம்மை கூட்டல் தமிழே. இது என்ன? முதல் விதி பார்த்திங்கன்னா, விதி 1 ஈறுபோதல். ஈறுபோதல்னால் இந்த மை விகுதி கெட்டுச்சுன்னா இதுதான் நிலைமொழியின் ஈற்றெழுத்து மை. இதுதான் ஈறுபோதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது விதி 2 முன்னின்ற மெய் திரிதல் என்னும் விதிப்படி செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழே என்றானது. சரிங்களா? வீடியோ போடலாம் ஃபுல் கொஸ்டின்ஸும், ஆனால் நிறைய பேர் யாரும் நம்ம சேனலை பார்க்குறதே இல்லை, படிக்கிறதும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு 1000கணக்கான கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெட் எழுதுகிறவங்க, பிஜிடிஆர்பி எழுதுகிறவங்க, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டீரியல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபுல் மதிப்பெண் வாங்குற மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி நம்ம கொஸ்டின்ஸை பாருங்கள். டெய்லி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்தது பாருங்கள், இயல் 1 உரைநடை. திசு நடராசனால் எழுதப்படாத நூல். கொஸ்டினை புரிஞ்சுக்குங்க. திசு நடராஜனால் எழுதப்படாத நூல் பிறந்தது எப்படியோ. இவரால் எழுதலை இந்த நூல். திசு நடராஜனால் எழுதப்படாத நூல் பிறந்தது எப்படியோ. இடுக வென்றோ சுடுக வென்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. சரிங்களா? அடுத்தது, போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் திசு நடராசன். கவிதையின் இயங்காற்றல் என்பது டேஷ் நடையியல். கவிதையின் இயங்காற்றல் என்பது டேஷ் நடையியல். தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு முதன்மை ஆதாரமாக விளங்குவது சங்க இலக்கியம். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.